எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தையா கார்த்திகேயன். வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருப்பு உசிலி. நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த பருப்பு உசிலியை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்குது. அதை வந்து 3 வகையாக நம்ம வந்து 3 செக்டாராக பிரித்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த பருப்பு உசிலி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன கப்பில் கடலை பருப்பு, அதே அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டையும் அலம்பிட்டு 2 hours தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 2 காஞ்ச மிளகா இதில் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக சோம்பு தேவைன்னா அந்த சோம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் போல் ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இவ்வளோத்தையும் போட்டுட்டு இப்போ கொரகொரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், அப்படி கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த யூனிட்டில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நமக்கு 3 ஸ்டேஜாக பண்ண போகிறோன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதை வேக வைக்கிறோம். அதுக்காக கீழே சுடு தண்ணி, இந்த கிரேட்டர் ஸ்டவ் ஆனில் இருக்குது. இதில் என்ன பண்ணேன்னா, ஹோல்ஸாக இருக்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு இலை ஒன்று நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாவு ஃபுல்லாக இதில் நமக்கு பரப்பி வச்சிடறோம். இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு மெத்தடு. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இட்லி பிளேட்டில் வைப்பாங்க. நம்ம இட்லி பிளேட்டுக்கு பண்ணுறதுக்கு பதிலாட்டு ஒரு கிரேட்டரில் வேக வைக்கிறேன். இப்போ இதை மூடி வைக்கிறதுக்காக ஒரு காம்பி பவுல் இதை வச்சாச்சு. இதை இப்போ நம்ம குக்கிங் டைம் ஒரு 5 to 7 minutes மேக்ஸிமம் ஆகும். இப்போ குக் ஆகிட்டு இருக்கு. இந்த மீன்வைல் இது ஒரு ப்ராசஸ். இப்போ செகண்ட் ப்ராசஸுக்காக இந்த 16 லோ தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அழகாக இந்த பீன்ஸை இதில் போட்டாச்சு. லெவல் பண்ணிக்கிறேன். மூடி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். இது கேரட் விண்டோவில் 2 minutes குக் பண்ணுறதுக்காக டைம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது 5 to 7 minutes. இது 3 to 5 minutes மேக்ஸிமம். லெட் அஸ் வெயிட் ஃபார் these 2 cookings. இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட்லி 5 minutes ஆச்சு. இந்த பீன்ஸ் குக் ஆகிட்டுது. இப்போ அழகாக இதை எடுத்துடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீம் வந்துச்சுன்னா இட்ஸ் an indication for cooking. பாருங்கள், ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அப்படியே வைக்கிறதா இருந்தால் வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆகையினால இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு கலர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சாச்சு, ஒரு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். 7 minutes ஆச்சுது. இது எப்படி குக் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாவ், அருமையாக குக் ஆகிட்டுது. இப்போ இதை எடுத்து வச்சு ஆற வச்சு உதிர்த்து வச்சுக்குவோம். தேர்டு ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி போக போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 3வது ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வேக வச்ச அந்த பருப்பை அழகாக அப்படி உதிர்த்துருங்க. ஆற வச்சு உதிர்த்துருங்க. இதே மாதிரி அப்படி கம்ப்ளீட்டாக உதிர்த்துருங்க. இதில் ஃபுல்லாக உதிர்த்து வச்சாச்சு. இந்த யூனிட்டை இப்போ நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். இந்த யூனிட்டை ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு ஸ்டேஜ் ப்ராசஸ் போகிறோம். இதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா எண்ணெயில் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபீஸு கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் தாராளமாக ஊற்றலாம். இப்போ நான் ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், கடுகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கொஞ்சம் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க. உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. இப்போ உதிர்த்து வச்சுருக்குறோம் இல்லையா, இதை அப்படியே போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக இந்த ஆயிலில் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுங்க. இதுதான் இதில் முக்கியமான ஒரு ப்ராசஸ்.
அதாவது கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகவும் கூடாது, அதே நேரத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆயிலில் லைட்டாக கோட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதில் ஏற்கனவே நமக்கு சால்ட் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பீன்ஸு, அந்த வேக வச்சு உடனே ஓப்பன் பண்ணனால அந்த கலர், இந்த பருப்பு உசிலியை பொறுத்த வரைக்கும் எந்த காய் நீங்கள் போட்டாலும் சரி இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பீன்ஸு. இது வேறு எதில் பண்ணலான்னா கொத்தவரங்காய், இதே மெத்தடில் பண்ணலாம். ப்ளஸ் அவரைக்காய் சில பேர் பண்ணுவாங்க. அவரைக்காய், பீன்ஸு, கொத்தவரங்காய் எதுவாக இருந்தாலும் பருப்பு உசிலிக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பீன்ஸோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அது மாதிரி இந்த பருப்பும் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, ஆனால் ஃப்ரை ஆகாமல் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ப்ராசஸ். இதில் இந்த ரெண்டையும் ஒன்றா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, ஏன்னா பீன்ஸுக்காக கொஞ்சம் போல் சால்ட் வந்து அப்படி மேலே வந்து லைட்டாக அப்படி தூவிட்டாலே போதும். நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா போகிறோம். அந்த 1 மினிட்ல உங்களுக்கு குக் ஆகிடும். எஸ், இப்போ ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணியிருக்கிறோம். பியூட்டிஃபுல். இதில் இந்த டெக்ஸ்சர், இந்த கலர், இதுதான் முக்கியம். இதை தான் நிறைய பேர் கொட்ட விட்டுருவாங்க. அந்த பருப்பு ப்ரௌன் கலராக மாறிடும், பீன்ஸு பச்சை கலர்லேருந்து மாறிடும். அந்த ரெண்டும் டெக்ஸ்சர் இருக்கு பாருங்க, சான்ஸே கிடையாது. சப்போஸ் இந்த 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ நீங்கள் இப்படி குக் பண்ணும்போது ஒருவேளை பருப்பு வந்து ஒரு லேயர் கீழே லைட்டாக பிடிக்குதுன்னு வச்சுங்க, கவலையப்படாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. பசங்க அதுதான் மெயினாக எனக்கு வேணும்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, அருமையான ஒரு பருப்பு உசிலி பீன்ஸில் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு பருப்பு உசிலி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.